சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். தமிழ்ல வரலாற்று நாவல்கள்னாலே பல வருஷமா இணையத்துல ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? கல்கியா இல்ல சாண்டில்யனா, யார் பெஸ்ட் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நாம சில ஆதாரங்களை வச்சு இந்த ரெண்டு ஜாம்பவான்களை பத்தியும், முக்கியமா அவங்களோட எழுத்துக்களை பத்தியும் ஒரு சூப்பரான அலசல பண்ண போறோம். இப்போ இணையத்துல தீவிரமான வாசகர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாண்டல்யன் நாவல்கள்ல கொஞ்சம் மசாலா தூக்கல் தான். அவரோட ஹீரோக்களும் கிட்டத்தட்ட சூப்பர்மேன் மாதிரி தான். ஆனா ஆக்ஷன் நிறைந்த வரலாற்று நாவல்கள்னு வந்துட்டா அவர்தான் எப்பவுமே மாஸ்டர். அதை யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வாக்கியம் கல்கி மற்றும் சாண்டில்யன் ரசிகர்களுக்கு நடுல இருக்கிற அந்த அனல் பறக்கும் போட்டியையும், சாண்டில்யன் மேல இருக்கிற விமர்சனங்கள், பாராட்டுகள், இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. இதையெல்லாம் விட ரொம்ப அட்டகாசமான ஒரு ஒப்பீடு ஒன்று இருக்கு. ஆன்லைன்ல வாசகர்கள் கல்கியோட எழுத்து முறைய ஆழமான கதாபாத்திரங்கள் கொண்ட லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படத்தோட ஒப்பிடுறாங்க. அதே சமயம் நம்ம சாண்டிலினோட ஸ்டைல் முழுக்க முழுக்க ஆக்ஷன், வேகம், விறுவிறுப்பு, இது அப்படியே ஹாலிவுட்டோட தி மேட்ரிக்ஸ் படத்தோட ஒப்பிடுறாங்க. எப்படிப்பட்ட ஒப்பீடு பாருங்க. உண்மையிலே ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஸ்டைல்ல மாஸ்டர்ஸ் தான். பகுதி 1. சாண்டில்யன் யார்? ஒரு சின்ன அறிமுகம். இந்த விவாதங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு அந்த மாபெரும் படைப்பாளியாருன்னு பாப்போம். சாண்டில்யன், இவரோட உண்மையான பெயர் பாஷ்யம் ஐயங்கார். 1910ல தமிழ்நாட்டுல இருக்கிற திருக்கோவிலூர்ல பிறந்த இவரு தமிழ் வரலாற்று நாவல்கள், குறிப்பா ரொமான்ஸ் மற்றும் சாகச இலக்கியங்களோட தலையெழுத்தையே மாத்தி எழுதினாருன்னு தான் சொல்லணும். அவரோட வாழ்க்கை பயணத்தை பாருங்களேன், ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். 1910ல பிறந்து காலேஜ் படிக்கும்போதே சுதந்திர போராட்டத்துல குதிச்சிட்டாரு. அப்புறம் சுதேசமித்திரன், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மாதிரி பெரிய பத்திரிகைகள்ல வேலை செஞ்சாரு. 1945கள்ல ஸ்வர்க சீமா படத்துக்கு திரைக்கதை கூட எழுதினாரு. அதுக்கப்புறம்தான் 1950கள்ல வரலாற்று நாவல்கள் எழுத ஆரம்பிச்சு தொடர்கதைகளோட முடிசூடா மன்னனாவே மாறிட்டாரு. ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அப்புறம் ஒரு பத்திரிகையாளர், எப்படி ஒரு மாபெரும் வரலாற்று நாவலாசிரியரா மாறினாருன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. 30க்கும் மேல. ஆமாங்க, இது ஒரு முக்கியமான நம்பர். கல்கி எழுதின முழுமையான வரலாற்று நாவல்கள் மொத்தம் 3 தான். ஆனா நம்ம சாண்டில்யன் 30க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான வரலாற்று புதினங்களை எழுதி தள்ளியிருக்காரு. இப்படி தொடர்ந்து பெரிய பெரிய நாவல்களா எழுதும்போது இயல்பாவே அவருக்குன்னு ஒரு தனித்துவமான ஃபார்முலா உருவாயிடுச்சு. அந்த ஃபார்முலா தான் இன்னைக்கு வரைக்கும் பல விவாதங்களுக்கு காரணமாவும் இருக்கு. பகுதி 2. சாண்டில்யனின் பாணி, அந்த ஃபார்முலாவின் வெற்றி. சரி, வாசகர்கள் தீவிரமா கொண்டாடுற அதே சமயம் விமர்சனமும் செய்யற அந்த சாண்டில்யன் ஃபார்முலா என்னன்னு பாப்போம். இவரோட நாவல்கள்ல சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகிறத வாசகர்கள் ரொம்ப ஜாலியாவே கவனிச்சிருக்காங்க. முதல் விஷயம், இவரோட ஹீரோக்கள் பெரும்பாலும் ஒரு உபதளபதியா தான் இருப்பாங்க. யவனராணி நாவல் பிடிச்சிருந்தா இது உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். அடுத்து ஆப்போசிட்டான அழகு கொண்ட 2 ஹீரோயின்கள் இருப்பாங்க. அப்புறம் ஹீரோக்கு உதவி பண்ண ஹிப்பாலஸ், அமீர் மாதிரி வெளிநாட்டு நண்பர்கள் வருவாங்க. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு அத்தியாயத்தோட முடிவிலையும் ஒரு திகிலான சஸ்பென்ஸ், அதாவது கிளிஃப் ஹேங்கர் கண்டிப்பா இருக்கும். ஆனா பாருங்க, இதையே சில வாசகர்கள் எப்படி விமர்சிக்கிறாங்க தெரியுமா? அவரோட முக்கால்வாசி நாவல்கள்ல 2 ஹீரோயின்கள் இருப்பாங்க. ஒருத்தருக்கு பொன்னிற கூந்தல், இன்னொருத்தருக்கு கார்மேக கூந்தல்னு மாத்தி மாத்தி அவங்க அழக வர்ணிப்பாரு. இது பத்தாதுன்னு ஹீரோ அந்த 2 பேரையுமே காதலிப்பாரு அப்படின்னு கொஞ்சம் வேடிக்கையாவே சுட்டி காட்டுறாங்க. இந்த ரொமான்ஸ் காட்சிகள் சில நேரம் ஒரே மாதிரி திரும்ப திரும்ப வர்றதா விமர்சனங்கள் இருக்கு. நாம எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா பார்த்தோம்னா இது அவர் தனக்காகவே உருவாக்கி சக்சஸான ஒரு ஸ்டைல்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, சாண்டில்யனோட தீவிர ரசிகர்கள் முன்வைக்கிற வாதம் தான், காளிதாசன்ல ஆரம்பிச்சு பாரதி வரைக்கும் ரொமான்ஸ்க்குன்னு இலக்கியத்துல ஒரு தனி இடமே இருக்கு. 50 அத்தியாயம் இருக்கிற ஒரு நாவல்ல ஒரு 4 அத்தியாயம் ரொமான்ஸ் இருந்தா அது ஒன்னும் பெரிய தப்பில்லையே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாங்க. இந்த காதலும் அந்த வர்ணனைகளும் தான் அவரோட பிரம்மாண்டமான கதைகளுக்கு உசிரே கொடுக்குது அப்படிங்கறது இவங்களோட ஆழமான நம்பிக்கை. பகுதி 3. உண்மையான வரலாறும் கற்பனையான சுவாரஸ்யமும் சந்திக்கும் புள்ளி. சாண்டில்யனை எவ்வளவுதான் கடுமையா விமர்சனம் பண்ணாலும் எல்லாரும் ஒரே மனசா ஒத்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அவரோட போர் வர்ணனைகளும் வரலாற்று தரவுகளும் தான். அதுக்கு ஈடு இணையே கிடையாது. கடல்புறா நாவல்ல வர்ற சோழர்களோட கப்பல் கட்டும் தொழில்நுட்பம், யவனராணில கரிகாலனோட இறுதிப்போர் வியூகங்கள், ராஜமுத்திரையில் இருக்கிற போர் தந்திரங்கள், அப்பா, இது எல்லாம் வேறெந்த வரலாற்று நாவல்லையும் இந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாவும் டீட்டெயிலாவும் நீங்க பார்க்கவே முடியாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவரோட ராஜப்பேரிகை நாவல சொல்லலாம். 572 பக்கங்கள் கொண்ட அந்த நாவல் காதல், வீரம், சதித்திட்டங்கள்னு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு கற்பனை உலகம்.
ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு ரொம்ப ரொம்ப உண்மையானது. 1757ல நடந்த அந்த பிரபலமான பிளாசி போர், வங்காள நவாப் அப்புறம் ஆங்கிலேய அதிகாரியான மேஜர் ஜெனரல் ராபர்ட் கிளைவ் இவங்களோட நிஜ வரலாற்ற தன்னோட கற்பனையோட ரொம்ப தத்ரூபமா பின்னி கொடுத்திருப்பாரு சாண்டிலியன். இதுதான் அவரோட மேஜிக். பகுதி 4. நீடித்திருக்கும் பண்பாட்டு தாக்கம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சாண்டிலியனோட நாவல்கள் வெறும் இலக்கியம் மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் சக்சஸ். குமுதம் வார இதழ்ல இவரோட நாவல்கள் தொடரா வந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வாரமும் அவர் ரொம்ப நுட்பமா வைக்கிற அந்த சஸ்பென்ஸ் இருக்கே, அது அந்த பத்திரிக்கையோட விற்பனைய அப்படியே ராக்கெட் வேகத்துல விண்ணளவுக்கு கொண்டு போச்சு. இதனால என்னாச்சு தெரியுமா? ஒரு பத்திரிக்கையில தொடர்கதை எழுதுறதுக்காகவே பிரத்யேகமா மாத சம்பளம் வாங்கின மிகச்சில தமிழ் எழுத்தாளர்கள்ல ஒருத்தரா அவர் மாறினாரு. இது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். அவர் 1987ல மறைஞ்சிட்டாலும் இன்னைக்கு 4 தசாப்தங்கள் தாண்டியும் வானதி பதிப்பகம் மூலமா அவரோட புத்தகங்கள் தொடர்ந்து பிரிண்ட் ஆகி பெஸ்ட் செல்லரா வித்துட்டா இருக்கு. ஒவ்வொரு புதுத்தலைமுறை வாசகர்கள் வரும்போதும் அந்த நாவல்களோட சுவாரஸ்யம் அவங்கள அப்படியே இழுத்துக்குது. அதனால இணைய மன்றங்கள்ல மறுபடியும் இந்த கல்கியா சாண்டில்யனா அப்படிங்கிற விவாதங்கள் உயிர் பெற்று வந்துகிட்டே தான் இருக்கு. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வி உங்களுக்கானது. ஒரு வரலாற்று நாவல்னு எடுத்துக்கிட்டா நீங்க எதை ரொம்ப விரும்புறீங்க? ரொம்ப ஆழமா நிதானமா நகர்ற கதாபாத்திரங்களையா, இல்ல நெஞ்ச படபடக்க வைக்கிற அதிரடியான சாகச பயணங்களையா? இந்த கல்கியா சாண்டில்யனா விவாதத்துல நீங்க ஒரு முடிவுக்கு வரணும்னா நீங்களே நேரா போய் இந்த 2 ஜாம்பவான்களோட புத்தகங்களையும் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த பயணம் நிச்சயமா உங்கள ஒரு புதுமையான வரலாற்று உலகத்துக்கே கூட்டிட்டு போகும்.